நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேரு தெரியுமா? அவர் பூரண சர்க்குணர். ஆமென். அவர் பூரண, அதான் ஆண்டு சொல்ல, நான் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள்னு சொன்னார். ஆமென். அவர் அவ்வளவு பூரணமான தெய்வம் தான். அதான் நம்மகிட்ட எதிர்பார்க்க, நீனும் பூரணமாயிருடா. நீ இன்னும் சின்ன சின்ன காரியத்தை பார்த்துட்டு இருக்கிற. நான் உனக்காக வச்சிருக்கிற மகிமையை பார், உனக்காக வைத்திருக்கிற கிருபைகளை பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவை கொண்டு ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை செய்த போதும், ஆனா ஒரே ஒரு வார்த்தை, ஏசேபேலுடைய வார்த்தை, அவன் அப்படியே கலங்கடிச்சு அப்படியே சூரச்செடியில படுத்துட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அதுக்கு முந்தையே எலிசாவை குறிச்சு வச்சுட்டார். ஆனா எலியாவை கொண்டு செய்து முடிக்க வேண்டியதை எலியாவை கொண்டுதான் சொல்லுங்க செய்து முடிக்கணும். அப்ப ஆண்டவர் சொன்னார், அவன் படுத்துட்டான். ஆண்டவரே, நான் நல்லவன் கிடையாது, என் ஜீவனை எடுத்து சொல்லி ஜெபிச்சிட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, இவன் என்னடா இப்படி உளத்திட்டு இருக்கிறான், இவன் போக வேண்டிய தூரம் இனி எவ்வளவு தூரம் இருக்கிறது. இவன் போக வேண்டிய தூரம் இனி எவ்வளவு தூரம் இருக்குது. இவன் எத்தனை பேர் அபிஷேகம் பண்ண வேண்டி இருக்கிறது, ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டி இருக்கிறது, தீர்க்க தரிசிகளை அபிஷேகம் பண்ண வேண்டி இருக்கிறது. ஆனா இப்பவே படுத்திருந்த போதும்னு சொல்லிட்டு இருக்கா. ஒன்னு சொல்லட்டுமா? போதும் என்ற வாழ்க்கை இன்றையோடு முடிந்து போகிறது. நீ புறப்பட வேண்டிய காலம் இன்றையோடு ஆரம்பிக்கிறது. இது சாதாரண வார்த்தை அல்ல. நீ கையை தட்டி கொண்டிருக்கும் போது தேவனுக்காக புறப்படக்கூடிய காலம், புறப்பட வேண்டிய நேரம். விசுவாசிக்கீங்களா? ஏன்னா அவர் புறப்பட்டுட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நீங்க ஒரு மனதோடு கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சீங்களோ, அப்பவே பரலோகத்தில் இருந்த தேவனாகிய கர்த்தர் உனக்காக புறப்பட்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? நீ புறப்படக்கூடிய காலம், நீ புறப்படக்கூடிய காலம் வந்து விட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா கரங்களை தட்டுகிற வேளையிலே அந்த பெருமழை எல்லாம் கவனிங்க. ஏதோ சும்மா தட்டிட்டு போற காரியம் அல்ல. நீ விசுவாசிக்கணும். நீங்க தட்டும் போது, ஆண்டவரே, நான் கையை தட்டி விசுவாசத்தோடு தட்டும் பொழுது என் மேல அந்த மழை, தண்ணி கொடுங்கய்யா, அந்த தண்ணி கேன் எல்லாம் கவனிங்க. நான் வந்து ஆண்டோட கேட்கணும். நீங்க என்ன கேட்கணும்னா, நான் விசுவாசிச்ச கையை தட்டுற மேல எப்படி இப்படி ஒரு மழை விழுதோ, எப்படி இப்படி தண்ணி விழுதோ, என் மேல ஒரு மகிமையின் தண்ணி விழுன்னு சொல்லி, come on Jesus, இயேசுவின் நாமத்தில் கரங்களை உயர்த்தி துதிப்பை செலுத்தி துதிப்பை எழுப்பி ஆராதிக்கின்றோம். ஆட்டுங்கள் ஆடு, ஆட்டுங்கள் ஆடு, கூட்டங்கள் கூடி உம்மை ஆராதிக்கின்றோம். நீரே பெரியவர், நீ ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீ மிகவும் பெரியவர். நீரே பெரியவர், நீ ஒருவர், நீரே பெரியவர், மிகவும் மிகவும் பெரியவர், நீ மிகவும் பெரியவர். படைத்தவரே, உம்மை துதிக்கிறேன். நீரே பரமே.